கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 22வது வசனம். மத்தேயு 15:22, மேத்யூ 15:22. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். இந்த வசனம் ரொம்ப நிறைய காரியங்கள் உள்ள ஒரு வசனம். பார்ப்போம் 3 நிமிஷத்துல. முதலாவது, இந்த சகோதரி வந்து யாரு? கானானிய ஸ்திரீ. அவளை அடையாளம் சொல்லுவது எப்படி? கானானிய ஸ்திரீ அப்படின்னா என்ன? அவள் வந்து ஒரு புறஜாதி. அவள் வந்து என்ன? கானானியர்களும் புறஜாதி இஸ்ரவேலர்களும் எப்பயுமே சண்டை போடுறவங்க. அப்போ என்ன? சரித்திர பிரகாரமாக எப்போதுமே அவங்க வந்து ஒரு எதிரிகள். அது மாத்திரமில்ல, கலாச்சாரம் வேற. அதே மாதிரி ஆவிக்குரிய முறையில், அதாவது ஒரு மதம் சம்பிரதாயம் எல்லாமே வேற வேற. இப்போ அந்த சகோதரி என்ன பண்ணுறாங்க? இதெல்லாம் உடைத்து விட்டு இயேசு கிறிஸ்து வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க? அவரை பார்த்து, ஆண்டவரே, என்ன சொல்லி கூப்பிட்டாலும் சொல்லக்கூடிய காரியம் இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அழுது புலம்புனாங்கிறதான் வந்து கிரைட் அவுட் டு ஹிம் அப்படின்னு தான் வந்து ஆங்கில வேதாகமத்தில் இருக்குது. அப்போ அவங்க என்னென்னா, ஒரு எல்லாருக்கும் முன்னாடி வெளியரங்கமாக இருதயத்திலிருந்து அவங்க கூப்பிட்டு அவங்க வேதனையினால், ஆண்டவரே எனக்கு இறங்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கக்கூடிய காரியம். அதில் இன்னும் கேட்கும்போது என்ன கேட்குறாங்க? முதல்ல ஆண்டவரே, என்ன கியூரியோஸ், அதாவது நீங்கள் தான் கடவுள், நீங்கள் தான் தேவன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய காரியம். அது மாத்திரமல்ல, ரெண்டாவது என்ன? தாவீதின் குமாரனே, அதாவது ஒரு இரட்சகருக்கான அடையாளம் என்ன? அவர் தாவீதின் வம்சாவளியில் வருவார். அப்போ இந்த சகோதரிக்கு என்ன தெரியுது? ஒரு பெரிய வெளிப்பாடு. இவர் தான் ஆண்டவர், இவர் தான் தாவீதின் வம்சாவளியில் வந்த ஒரு இரட்சகர். அதனால இவருக்கு எல்லாத்திற்கும் மேலும் எது? உடன்படிக்கைக்கு பண்ணப்பட்ட இஸ்ரவேல் தேச மக்கள் மாத்திரமல்ல, எல்லார் மேலும் இவர் அதிகாரம் கொண்டவர் என்று சொல்லக்கூடியதாக நம்ம பார்க்கிறோம். பத்திமை என்ற குருடன் அவர் சத்தமிடும் என்ன சொல்லி கொடுக்கிறாரு? தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ என்ன? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? தேவன் வந்து வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு ஆபிரகாம் மூலமாக. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தில், நான் உன் வம்சத்தின் மூலமாக சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள்னு. இதை புரிந்து கொண்ட அந்த சகோதரி என்ன சொல்கிறாங்க? ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, என்ன எனக்கு இறங்கும், அதாவது எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதான் அதே சமயத்தில் தான் தகுதி இல்லாதவர்கள் என்று காட்டுவதற்காக, எனக்கு இரக்கம், உம்முடைய இரக்கம் எனக்கு தேவை என்று சொல்லக்கூடியதாக. அப்போ என்ன சொல்கிறாங்க? இது என்னுடைய பிள்ளை பிசாசுனால கொடிய வேதனைப்படுறார். அப்போ இது வந்து தனக்கான தேவை இல்லை, இது யாருக்கான தேவை? இது தன்னுடைய பிள்ளைக்கான ஒரு தேவை என்று சொல்லக்கூடியதாக. அதாவது இது வந்து ஒரு இன்டர்செசரி, மற்றவர்களுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு ஜெபமாகவும் நம்ம பார்க்க முடிகிறது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? எனக்கு அருமையானவர்களே, நம்ம நல்லா தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, அதாவது எபிரேயர் 4வது அதிகாரம் 15-16 மிக தெளிவாக நமக்கு என்ன சொல்லுகிறது? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு ஒரு பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால், என்ன ஏற்ற வேளையில் கிருபையும் சகாயம் கிடைக்கத்தக்கதாக என்ன தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டையில் போய் சேர கடவோம். இப்போ இந்த சகோதரி அவ்வளவு தைரியமாக கர்த்தர்கிட்ட போய் என்ன சொல்கிறாங்க? ஆண்டவரே, அதாவது அவங்க கலாச்சாரத்தை உடைக்கிறாங்க, தன்னுடைய வம்சத்தை இதை மீறி வர்றாங்க, தன்னுடைய தேசத்தை மீறி வர்றாங்க, எல்லாரும் முன்னாடி பகிரங்கமாக மனத்தாழ்மையாக வந்து அவங்க கேட்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்ன? இந்த சகோதரியினுடைய ஒரு தைரியம் பாருங்க. ஒன்று வந்து அந்த அம்மா தன்னுடைய பிள்ளைக்காக ஒரு தாயினுடைய ஜெபமாக பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் அந்த தாய் வந்து எந்த அளவிற்கு எல்லா தடைகளையும் மீறி தன்னுடைய பிள்ளைக்காக வந்து கேட்கக்கூடிய ஒரு காரியம் பாருங்க. ஏன்னா இங்கே வந்து ஒரு தாய் வந்து
எல்லாருக்கும் முன்னாடி இயேசு கிறிஸ்து முன்னாடியாக முழந்தால் படியிட்டு அழுது கேட்கக்கூடியது. ஆனால் சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இங்கே என்ன பார்க்கிறோம்? விசுவாசம் எல்லா எல்லைகளையும் தாண்டி தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய பிள்ளையினுடைய தேவைக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு ஜெபத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ எனக்கு அருமையானவர்களே, இதே போல நாமும் தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டைக்கு வருவோமா? பலபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ இந்த கானானிய ஸ்திரீ எங்களுக்கு ஒரு சவாலாய் இருக்கிறத பார்க்கிறோம். என்ன ஒரு தைரியமாய் ஆண்டவரே உம்மிடத்தில் வந்து தன்னுடைய பிள்ளைக்காய் பரிந்து பேசக்கூடிய ஒரு ஜெபம், ஒரு வெளிப்பாடு. ஆண்டவரே, அதே போல நாங்களும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தில் பிளப்பட்டவர்களாய் தைரியமாய் உம்முடைய கிருபாசன தண்டைக்கு வந்து ஆண்டவரே எல்லா கட்டுப்பாடுகளையும் மீறி உம்மிடத்தில் வந்து சேர எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.